உலகின் அதிவேக சேசிங் மேட்சாக முடிந்த மூன்றாவது ODI மேட்ச். ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ரன் ரேட்டில் வென்ற இந்திய அணி. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகள் கூட செய்யாத சரித்திர சாதனை வெற்றி. அதாவது நம்முடைய இந்திய அணி இப்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. ஒரு டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட 2 ஃபார்மட்டில் இந்திய அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் விளையாடி வந்தது. இதில் முதலாவதாக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி மட்டும் நடைபெற்றது. அந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றி பெற்றதோடு இன்னிங்ஸ் வெற்றியையும் பெற்றது. அதனைத் தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் களமிறங்கியது. இதில் முதல் 2 ஒருநாள் போட்டிகள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது. அந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் ஆப்கானிஸ்தான் அணியை துளி கூட தலை தூக்க விடாமல் எளிதாக அடித்து தூக்கி வீசியது இந்திய அணி. அதாவது முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது. ஆகவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் 2 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதமிருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மட்டுமே பாக்கி இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆப்கானிஸ்தான் தொடர் முடிந்த கையோடு இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. ஆகவே இங்கிலாந்து தொடருக்கு தயாராகும் வகையில் ஒரு வார்ம் அப் மேட்சாகவே இந்த ஆப்கானிஸ்தான் தொடரை இந்திய அணி அணுகியும் வந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணி இந்த இந்திய தொடரில் எப்படியாவது இந்திய அணியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற தீவிர முனைப்போடு களமிறங்கியது. அதனால்தான் டெஸ்ட் போட்டியில் தோற்றதற்கு பிறகு ஒருநாள் போட்டிக்கான அணியில் மீண்டும் மீண்டும் அடிக்கடி வீரர்களை ஒவ்வொரு போட்டியிலும் மாற்றிக்கொண்டே இருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. எப்படியாவது இந்திய அணியை இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆப்கானிஸ்தான் அணியும் வீரர்களை பலமுறை மாற்றியும் பார்த்தது. பல புது புது முயற்சிகளையும் ஒவ்வொரு போட்டியிலும் முயற்சி செய்தும் பார்த்தது. ஆனால் இந்திய அணிக்கு முன்னால் ஆப்கானிஸ்தான் எடுத்த எந்த ஒரு ஆயுதமும் பயனளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் வெறித்தனமாக இருந்தது. அதுவும் இந்த தொடரில் விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட சீனியர் வீரர்களும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டனர். ஆனாலும் கூட முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் விராட் கோலி அணியில் சேர்க்கப்படவில்லை. அதாவது பிளேயிங் 11இல் சேர்க்கப்படவில்லை. ஆனால் ரோஹித் சர்மா களமிறங்கி வெளுத்து வாங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ரோஹித் சர்மா மட்டுமே இல்லாமல் இசான் கிசான், KL ராகுல், சுப்மன் கில் என இவர்களும் இந்த ஒருநாள் தொடரில் ஆப்கானிஸ்தான் பவுலர்களை பந்தாடிவிட்டனர். அந்தளவுக்கு இந்த ஒருநாள் தொடர் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு புத்துணர்ச்சியோடு அடுத்ததாக இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ளும் போது இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி. அதை மேலும் உறுதிப்படுத்துவது போல இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிராக எஞ்சியிருந்த 3வது ஒருநாள் போட்டியில் தற்போது நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் அதிரடி ஆட்டத்தை தொடங்கினார்கள். இதில் ரோஹித் சர்மா மட்டுமே அதிரடியாக விளையாடி வெறும் 28 பந்தில் அரை சதம் எடுத்தார். யாஸ்வி ஜெய்ஸ்வால் 22 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை இழந்தார். யாஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டிகளில்தான் இந்திய அணி இவரை பயன்படுத்தும். ஆனால் இந்த முறை ஒருநாள் போட்டிகளில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று வாய்ப்பு கொடுத்து பார்த்தது. ஆனால் கடந்த 2வது ஒருநாள் போட்டியிலும் சொதப்பியிருந்த யாஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த போட்டியிலும் சொதப்பிவிட்டார். ஆனால் இதற்கிடையே நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் சிறப்பாக விளையாடியிருந்தார். ஆனாலும் இந்த போட்டியில் மீண்டும் சொதப்பியிருந்தார். இவருக்கு பிறகு சுப்மன் கில் களமிறங்கினார். பின்னர் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்த அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா 69 ரன்கள் எடுத்திருந்த போது அவரது விக்கெட்டை இழந்தார். பின்னர் இசான் கிசான் களமிறங்கினார். இசான் கிசானை பொறுத்தவரையில் கடந்த சில போட்டிகளாகவே இந்திய அணியின் முழு முதல் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர்தான் இவர். களமிறங்கும் பெரும்பாலான போட்டிகளில் இவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குகிறார் என்றால் இவருடைய அதிரடி என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். அந்தளவுக்கு இவர் களமிறங்கும் 10 போட்டிகளில் 8 போட்டிகள் வரை சூப்பராக விளையாடி விடுகிறார். ஏதேனும் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே விரைவாக விக்கெட்டை இழக்கிறாரே தவிர
மற்றபடி பெரும்பாலான போட்டிகளில் இவருடைய அதிரடிதான் இந்திய அணியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இடத்தில் இருக்கிறது. அந்தளவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் இவர் இந்த போட்டியிலும் இவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மீண்டும் நிலைநிறுத்தினார். ஏனென்றால் இந்த போட்டியில் களமிறங்கிய இவர் காட்டுத்தனமாக பேட்டிங் செய்தார். அதற்கு மிக முக்கிய காரணம் இவர் சும்மாவே காட்டுன்னு காட்டுவாப்ல. இதில் இந்த 3வது ஒருநாள் போட்டி என்பது ஃப்ரீ ஹிட் போலத்தான் இந்திய அணிக்கு. ஏனென்றால் ஏற்கனவே 2 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டது. ஆகவே இந்த 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இந்திய அணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கப் போவதில்லை. ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த 3வது ஒருநாள் போட்டி என்பது இந்திய அணிக்கு ஃப்ரீ ஹிட் போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே மனநிலையில்தான் இசான் கிசானும் இந்த போட்டியை அணுகினார். அப்படியாக அணுகிய இவர் களமிறங்கிய முதல் பந்திலிருந்து இந்த போட்டியில் கடைசி பந்து வரை சுத்து என சுத்தினார். அப்படியாக விளையாடிய இவர் 19 பந்தில் அரை சதம், 47 பந்தில் முழு சதம், 72 பந்தில் 1½ சதம், 103 பந்தில் இரட்டை சதம் என அதிரடி சதங்களாக விளாசி அதிரடியாக இரட்டை சதமே எடுத்துவிட்டார். பின்னர் 207 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழக்க மற்றொரு புறம் KL ராகுல் இவர் பங்கிற்கு அதிரடியாகவே விளையாடினார். இவரும் அதிரடியாக விளையாடி வெறும் 13 பந்தில் 48 ரன்கள் வரை எடுத்து கொடுக்க பின்னர் ஸ்ரேயஸ் ஐயரும் கடைசி நேரத்தில் களமிறங்கி 4 சிக்சர்கள் வரை விளாசியிருந்தார். இவருக்கு பெரும்பாலான பந்துகள் எதிர்கொள்ள கிடைக்கவில்லை. ஆனாலும் கிடைத்த ஒரு சில பந்துகளில் அதிக சிக்சர்களை அடித்து மிரட்டியிருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். அதே சமயம் இந்திய கேப்டன் சுப்மன் கில் இந்த போட்டியில் சதத்தை எடுத்து 109 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். ஆக மொத்தம் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அனைவருமே ஆப்கானிஸ்தான் பவுலர்களை நொறுக்கி எடுத்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 441 ரன்கள் வரை குவித்துவிட்டது. அதுவும் 50 ஓவர் போட்டியை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய இலக்காகும். அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இங்குதான் அடுத்த ட்விஸ்ட் காத்திருந்தது. ஏனென்றால் பேட்டிங்கில் மிகப்பெரிய சாதனை படைத்திருந்த இந்திய அணி பந்து வீச்சிலும் சாதனை படைத்திருந்தது. ஆமாங்க, இந்திய ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு உச்சக்கட்ட பயங்கர சம்பவம் அரங்கேறியது. இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி கடுமையாக போராடி கிட்டத்தட்ட 300 ரன்கள் வரையிலாவது எடுத்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய அணியின் வெறித்தனமான பந்து வீச்சால் ஆப்கானிஸ்தான் அணி வெறும் 39 ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது. இந்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் அணி மொத்தமாக ஆல் அவுட் ஆவதற்கு காரணமே இந்திய அணியின் சூப்பரான பந்து வீச்சுதான். ஏனென்றால் இந்திய பவுலர்கள் அனைவருமே இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய அனைத்து பவுலர்களுமே தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி 10 விக்கெட்டுகளையும் வெறும் 18 ஓவர்களிலேயே வீழ்த்திவிட்டனர். இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற ரன் ரேட்டை மட்டுமே கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 9+ ரன் ரேட் வருகிறது. இந்தளவுக்கு ரன் ரேட்டில் இதுவரை கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து எந்த ஒரு அணியும் வெற்றி பெற்றதே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அதிகபட்ச ரன் ரேட்டில் வெற்றி பெற்ற ஒரே மேட்ச் என்றால் உலகத்தில் இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான். அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக நடக்க இருக்கும் 3வது ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற மற்றொரு வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சாதனையை இந்திய அணி செய்திருக்கிறது. ஆக அதிகாரப்பூர்வ போட்டியில் இதைவிட கொடூர சம்பவம் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபார சரித்திர வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.